கோடிட்டு பேசுபவர்கள் தலைவர் தளபதியினுடைய தம்பிகளுக்கு தங்கைகளுக்கு அந்த மாதிரி எந்த ஒரு வேலையும் நோக்கமும் கிடையாது ஒருபோதும். நீங்க ஹர்ட் ஆகிற அளவுக்கு இது ஒர்த் இல்லைன்னு சொல்றேன். அந்த அறிக்கையில இல்ல நான் சொல்லி முடிச்சிடறேன். சொல்ல வரீங்க அதுக்கு அவர்கிட்ட போய் கேளுங்க, புரியுதுங்களா? அவ்வளோலாம் ஹர்ட் ஆகுதுங்க, அதெல்லாம் வருத்தம்லாம் கிடையாது. ஸோ அறிவுக்கும் அதாவது தன்னுடைய வாழ்க்கைக்கும் பொருந்தாத ஒரு விஷயத்த ரஞ்சனா நாச்சியார் வந்து பொருத்தணும்னு நினைக்கிறாங்க, புரியுதுங்களா? அது ஒருபோதும் அவர் மனித வாழ்க்கையில இல்ல நான் சொல்லிடுறேன் கேட்டுக்கங்க. தலைவரா பொதுவெளிக்கு வந்தாச்சு, அதுதான் நான் சொல்றேன் கேளுங்க. ஸ்டாலினை விமர்சிப்போமா பேசுவோமா? அவரோட லைஃப் பத்தி பேசலாமே. ஏங்க ஒரு கட்சி சார்ந்து யார் பேசினா? அவர் பேசினாரா? ஒருத்தே இல்லன்னு சொல்றாரே. அவர் ஒருத்தே இல்லன்னு சொன்னதுக்கு அப்புறம் நீங்க எதுக்கு அவர்தான் ஒருத்தே இல்லன்றார் அதே நீங்க பேசுறீங்க? ஒருத்தே இல்ல விட்டுடுங்க. அண்ணா பல்கலைக்கழக மாணவியினுடைய பிரச்சனையில இந்த பொண்ணு தான் வெளியில கொண்டு வந்துட கூடாது இல்ல? மானமுள்ள மீடியாக்கள் ரதி இதுக்கு பதில் சொல்லிட்டு கடந்து வாங்க. நான் ஒரு கேள்வியை முன்வைக்கிறேன். தம்பி மணி பேசலையா? சகோதரர் ராஜ்மோகன் பேசலையா? நான் பேசலையா? முஸ்தபா பேசலையா? ராவுத்தர் பேசலையா? சத்தியமா திமுக தான் செய்யுது. இல்ல இல்ல அதாவது அவர்களுடைய வாழ்க்கையை வந்து இவங்க போய் வாழ்ந்துட முடியாது, புரியுதுங்களா? இந்த மிரர் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்ம கூட சிறப்பு நேர்காணல்ல தாவேகாவின் ஆதரவாளர் ஜலீல் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் மகளிர் தினத்தை முன்னிட்டு ஒரு ஃபங்க்ஷன்ல பேசுறாரு. அதுக்கான ஸ்கீம்ஸ் நிறையாவது கொடுத்தாங்க. ஸோ அப்படின்னும் போது அவருக்கு தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய விஷயத்த பொது வழியில பேசுறாரு விஜய் அவர்கள். அதெல்லாம் ஒர்த்தே இல்லை, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட். ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு உங்களுடைய கட்சியில் இருக்கக்கூடிய ஒருத்தர், இந்த கட்சியில ரீசெண்டாக இணைந்த ஒரு 3 மாதங்களுக்கு முன்னாடி இணைந்த ரஞ்சனா நாச்சியார் அவர்கள் அந்த விஷயத்துக்காக ஒரு அறிக்கையும் கொடுக்குறாங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? ஒரு தலைமையை கேள்வி கேட்குற இடத்துல தான் தன்னுடைய கட்சி நிர்வாகிகளை வச்சிருக்காரா விஜய்? இல்லை அது அப்படி பார்க்க முடியாது. அதாவது அந்த அவர் வந்து சொல்லக்கூடியதுன்னா ஒரு சொன்ன வார்த்தைகளை கோர்ப்பது தான் ஊடகங்களுக்கு வந்து தொடர்ச்சியான வேலைகள், புரியுதுங்களா? அதாவது ஊடக ஒரு வெளிச்சத்துக்காக பண்ணக்கூடிய ஒரு விஷயம். யார் வெளிச்சத்துக்காக பண்றாங்க? எல்லாருமே, புரியுதுங்களா? அதில் வந்து அவர் சொன்ன விஷயம் அதுக்கு முன்னாடி என்ன சொன்னாருன்றது பாருங்க. நீங்கள் ரொம்ப ஹர்ட் ஆகுறீங்க, அதை பார்த்து நான் ஹர்ட் ஆகுறீங்க, அந்த அளவுக்கு இது ஒர்த் இல்லை, அதை நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் ஹர்ட் ஆகிற அளவுக்கு இது ஒர்த் இல்லைன்னு சொல்கிறேன். அந்த அறிக்கையில் இல்லை நான் சொல்லி முடிச்சிடறேன். சொல்ல வரீங்க பெண்கள் ஒர்த் இல்லைன்னு சொல்ல வரீங்களா, இல்லை திருமண வாழ்க்கை ஒர்த் இல்லைன்னு சொல்ல வரீங்களான்னு கேட்குறாங்களே. அதுக்கு அவர்கிட்ட போய் கேளுங்க, புரியுதுங்களா? அதுக்கு அடுத்தது அவர் சொன்னது தான் நான் பேச முடியுமே தவிர்த்து அவருக்குள்ளே தூங்கிக்கிட்டு இருக்கிறது அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையெல்லாம் நான் பேச முடியாது, புரியுதுங்களா? அது இன்னும் சொல்ல போனால் அந்த ஒரு வார்த்தைக்கு மட்டும்தான் நான் விளக்கம் கொடுப்பேன். அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை நிச்சயமாக ஒருபோதும் பேச, அவருடைய வாழ்க்கையில் எப்பேற்பட்ட விமர்சனங்களை கூட நான் சீமான் அவர்கள் மீது வச்சிருக்கேனே தவிர்த்து தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி நான் ஒருபோதும் பேசினது கிடையாது. அது உதயநிதியாக இருந்தாலும் சரி, முதல்வர் ஸ்டாலினாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் யாருடைய தனிப்பட்ட வாழ்க்கையும் பேசுவதற்காக நான் வந்து அந்த மாதிரி ஒரு அரசியல் நோக்கர்களும் நான் இல்லை, புரியுதுங்களா? அதில் வந்து அது எடுத்திருக்கிறாருன்னா அது அவருடைய பார்வை, தன்னுடைய தொண்டர்களை அவர் சொல்கிறாரு, சமாதானப்படுத்துகிறாரு, அவ்வளோதான். அதுக்கு மகளிர் தினத்துல வந்து ரஞ்சனா நாச்சியார் அவர் கேட்ட கேள்விக்கு அவர் வந்து அவங்க ஒரு அறிக்கை கொடுக்குறாங்க. அந்த அறிக்கையில நீங்க தவறா ஒரு ட்ரெண்ட் செட் பண்ணாதீங்க, ஏன்னா ஜென்சிஸ் கிட்ட உங்களுக்கு 2K கிட்ஸ்லாம் உங்களை நம்பி இருக்காங்க. ஸோ இப்போ வந்து ஒரு தலைவர் ஒரு விஷயத்தை பண்றாருன்னா அதே விஷயங்களே இருக்கக்கூடிய இளைஞர்களும் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நீங்க ஒரு தவறான உதாரணமா ஆகிடாதீங்க தலைவரே அப்படின்னு சொல்லி எச்சரிக்கை விடுக்கிற விதத்துல ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்க. இல்லை அதாவது அவர்களுடைய வாழ்க்கையை வந்து இவங்க போய் வாழ்ந்துட முடியாது, புரியுதுங்களா? யாரும் ஒரு பொருந்தாத ஒரு உடஞ்ச கண்ணாடியை எப்போ ஏற்பட்ட ஒருத்தராலும் அது ஒட்ட வச்சிட முடியாது, புரியுதுங்களா? ஸோ அறிவுக்கும் அதாவது தன்னுடைய வாழ்க்கைக்கும் பொருந்தாத ஒரு விஷயத்த ரஞ்சனா நாச்சியார் வந்து பொருத்தணும்னு நினைக்கிறாங்க, புரியுதுங்களா? அது ஒருபோதும் சரிப்பட்டு வராது. நான் என்ன சொன்னாலும் உன்னுடைய அறிவுக்கும் சிந்தனைக்கும் பொருந்தலைன்னா அதை எடுத்துக்காதுன்றது பெரியார். தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை அவர் தான் முடிவு செய்யணும், புரியுதுங்களா? அதை டீகோட் பண்ணி இதை வந்து நீங்கள் இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும்னு அவருக்கு அட்வைஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு ரஞ்சனா நாச்சியார் இல்லை, புரியுதுங்களா? புரியல. ஒரு தனி மனித வாழ்க்கையில ஒழுக்கம்ன்றது இங்க இம்பார்ட்டண்டா இல்லை. அவர் மனித வாழ்க்கையில இல்ல நான் சொல்லிடுறேன் கேட்டுக்கங்க. தலைவரா பொதுவெளிக்கு வந்தாச்சு, அதுதான் நான் சொல்றேன் கேளுங்க. பொதுவெளிக்கு வந்தாச்சுன்னா அரசியல பொதுவெளியில என்னவோ விமர்சிங்க. ஸ்டாலினை விமர்சிப்போமா பேசுவோமா? அவரோட லைஃப் பத்தி பேசலாமே. ஏங்க ஒரு கட்சி சார்ந்து யார் பேசினா? அவர் பேசினாரா? ஒருத்தே இல்லன்னு சொல்றாரே. அவர் ஒருத்தே இல்லன்னு சொன்னதுக்கு அப்புறம் நீங்க எதுக்கு அவர்தான் ஒருத்தே இல்லன்றார் அதே நீங்க பேசுறீங்க? ஒருத்தே இல்ல விட்டுடுங்க.
தமிழ் சமூகம் இதுவரைக்கும் ஒரு கணவன் ஒரு மனைவி இப்படின்றா அவங்களோட வாழ்க்கை பந்தம் கொண்டு போயிருக்கு. ஏன்னா அப்படிப்பட்டவங்க தான் தமிழ்நாட்டை வந்து ஆண்டிருக்கிறாங்க. அப்படிதான் நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. அப்பேற்பட்டவங்களுக்கு தான் இது வரைக்கும் நீங்க வாக்கு செலுத்துனீங்க அப்படின்னு நான் எடுத்துக்கவா? அவங்களுடைய வாழ்க்கையை இங்க விளம்பரமா எடுத்துட்டு வந்து பேசுறோம்னா ஒரு செத்த பிணத்தை திங்கிறதுக்கு சமம். அது என்னுடைய மார்க்கம் அதுதான் சொல்லுது. நான் அதுக்கான ஆள் நான் இல்லை. புரியுதுங்களா? அவங்க 2 பேருடைய கணவன் மனைவனுடைய பிரச்சனை அது எப்படி வேணா நடக்கலாம். புரியுதுங்களா? அது அவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய புரிதல் நாளைக்கு சேர்ந்தே வாழலாம். அது எப்படி வேணா மாறலாம். இஸ்லாம் அதுதான் சொல்லி தருது. உங்களுடைய மனைவிக்கு நீங்க தலாக் சொல்றீங்க அப்படின்னா குறிப்பிட்ட இடைவெளிகள் காலங்கள் இருக்கு. அந்த குறிப்பிட்ட இடைவெளி காலங்கள் வந்து உங்களுக்கான உறவுகளை மேம்படுத்தும். இருக்கக்கூடிய நீங்க உணர்வுகளை நினைத்து பார்க்கக்கூடிய காலகட்டமாக அது அமையும்ன்றதுதான் அந்த காலக்கெடுவுகளை வச்சிருக்கு. அதுக்குள்ள இருக்கக்கூடியவங்க வந்து பேசி ஒரு வாழ்க்கையை வந்து திசை திருப்பிட வேண்டாம். அது அவங்க 2 பேருடைய தனிப்பட்ட விருப்பு அவங்க பேசி முடிவு. தனிப்பட்ட விருப்பம்ன்றதால கூட இப்ப ஜலீல் அவர்கள் ஒரு மார்க்கத்தை ஃபாலோ பண்றாரு. அவரு இதை வந்து நான் பொது வழியில பேச மாட்டேன்னு சொல்றாரு. ஆனா அங்க தாவேக்காவுல இருக்கக்கூடிய நிர்வாகிகள் சங்கீதாவுடைய போட்டோ போட்டு அவங்களுடைய விஷயங்கள்ல வந்து ரொம்ப தவறான செயல்முறைகள்ல அவங்களோட கேரக்டர் அசாசியேஷன் நடந்துட்டே இருக்கு. சோ அதை எப்படி பாக்குறீங்க? இல்ல நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவங்களோட இது வந்து திமுகவுல வந்து நம்ம கடந்த காலங்களில் வந்து பார்த்தீங்கன்னா கரூர் சம்பவத்தப்போ எல்லா தனியார் உங்களை போன்ற தொலைக்காட்சிகளில் நம்ம சமூக வலைதளங்கள் எல்லாத்தையுமே காசு கொடுத்து விலைக்கு வாங்கினதை பேசியிருக்கோம். நீங்களும் நானுமே அதை விவாதிச்சிருக்கோம் ஒரு நிகழ்வில். புரியுதுங்களா? அந்த மாதிரி இப்போ வந்து ஒரு தம்பி வந்து சொல்கிறாரு, நான் 10 ஐடி வச்சுருக்கிறேன், எனக்கு வந்து அதுக்கு என்னன்றதை சொல்லுங்க அப்படின்ற மாதிரிலாம் பேசுகிறாரு. கோடிட்டு பேசுபவர்கள் தலைவர் தளபதியினுடைய தம்பிகளுக்கு தங்கைகளுக்கு அந்த மாதிரி எந்த ஒரு வேலையும் நோக்கமும் கிடையாது ஒருபோதும். புரியுதுங்களா? இதெல்லாம் தாவேகா நிர்வாகிகள் செய்யல, திமுக தான் இந்த விஷயங்கள்லாம் சத்தியமா திமுக தான் செய்யுது. புரியுதுங்களா? நான் என்ன கேக்குறேன்னா எல்லாத்துக்கும் திமுக ரதி இதுக்கு பதில் சொல்லிட்டு கடந்து வாங்க. நான் ஒரு கேள்வியை முன்வைக்கிறேன். ஒரு நீதிமன்றத்துல ஒரு நீதிபதியினுடைய டேபிள்ல இருக்கக்கூடிய பேப்பரை தாவேகாக்கார தம்பி போய் எடுத்து போட்டான்னு சொல்லுங்க. யாரு ரிலீஸ் பண்ணா நமக்கு இப்போ வரைக்கும் தெரியாது. ஏன் ரதிக்கு இதை சொல்ல தெரிஞ்ச ரதிக்கு அதையும் சொல்ல தெரியலன்னு கேக்குறேன். ஒரு நீதிபதியினுடைய நீதிமன்றத்துல இருக்கக்கூடிய ஒரு கோப்பு, ஒரு நீதிபதியினுடைய முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு கோப்பு எப்படி பொதுவெளிக்கு வந்தது? மீடியா ரொம்ப ஸ்பீடா ஒர்க் பண்றாங்க சார். எப்படிங்க? ஏதோ ஒரு விஷயத்துல எவ்வளவு ஸ்பீடா ஒர்க் பண்ணாலும் அண்ணா பல்கலைக்கழக மாணவியினுடைய பிரச்சனையில இந்த பொண்ணு தான் வெளியில கொண்டு வந்துடக்கூடாது. இல்ல மானமுள்ள மீடியாக்கள் ஒரு தங்கச்சியினுடைய வாழ்க்கையை தானே பாதுகாத்திருக்கணும். அப்ப மீடியா தரங்கட்டு போயிடுச்சுன்னு சொல்ல வரீங்களா ரதி? சார் நீங்க மீடியாவை நீங்க என்ன விஷயத்துல சொல்ல வரீங்கன்னா ஒரு தனி மனிதரோட விஷயங்களை பொதுவெளிக்கு எடுத்துட்டு வந்து தவறுன்னு சொல்ல வரீங்களா, இல்ல இந்த விஷயங்கள் எல்லாம் பண்றது திமுகவுடைய கைக்கூலிகளா இருக்கக்கூடிய மீடியாக்கள் சொல்ல வரீங்களா? எப்பவும் சொல்றேன், தனி மனித விஷயத்த பேசுறது தப்பு. அதுக்கு விருப்பம் இல்லை, எனக்கு உடன்பாடும் இல்லை. அதே போல ஒரு தனி மனிதனுடைய பிரச்சனையை வந்து பெருசா கொண்டு வந்து எடுத்து விளம்பரம் தேடாதீங்க மீடியாக்கள்னு சொல்றேன். அதுக்காக தான் வந்து கட்சியோட தலைமை வந்து எந்த ஸ்போக் பர்சன்ஸும் வந்து எந்த மீடியாக்களையும் தொலைக்காட்சிகளிலும் நேரலைகளிலும் பங்கெடுக்க வேணாம் அப்படின்னு சொல்ல வராங்க. நீங்க எதையோ ஒரு விஷயத்துக்காக ஒரு விஷயத்தை வந்து அது நீங்க பேசுறீங்கன்னா, அதாவது தனியார் நிகழ்ச்சி ஒண்ணு நடக்குது, அது வந்து எல்லாரும் எல்லா இடத்துலயும் பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. யார் பேசல? தம்பி மணி பேசலையா? சகோதரர் ராஜ்மோகன் பேசலையா? நான் பேசலையா? முஸ்தபா பேசலையா? ராவுத்தர் பேசலையா? இல்ல முகில் பேசலையா? யார் பேசலன்னு சொல்லுங்க. நான் வந்து தொடர்ச்சியா அவங்களோடவே பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்க பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறீங்க. அவங்கள சொன்னவங்க இருக்கக்கூடிய எல்லா நிகழ்வுக்குமே இருக்கிறேன். புரியுதுங்களா? அவங்களுக்கு போட்ட தடை ஏன் எனக்கு போடலை? போட்டிருக்கணும்ல. அதெல்லாம் சும்மா யாரோ ஒருத்தர் ஏதோ சொல்லிட்டாருன்றதுக்காக தலைமையினுடைய கருத்தாலாம் எடுத்துக்க முடியாது. மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய ஒன்றியத்தில் உள்ள நிர்வாகிகளுக்கு அறிவுறுத்தல் கொடுத்திருக்கிறாங்க. என்னன்னா தலைமையிடம் அனுமதி வாங்கி பேசுங்க. ஏன்னா ஒரு சிலர் பேச தெரியாம ஒரு சிலர்கிட்ட வந்து பேசுறாங்க. இப்போ ஒண்ணுமே பேச தெரியாதவர்கிட்ட கொண்டு போயிட்டு நான் திமுகவுடைய அண்டா சொம்புன்னு சொல்லக்கூடியவங்கள்ட்ட போய் பேச விட்டா பேச முடியுமா? அவங்க பேச விட்டுட்டு அவங்களுக்கு தேவையானதை பேசிட்டு வேடிக்கை தான் பார்ப்பாங்க. புரியுதுங்களா? இவங்களுக்கு அதுக்கான பதில்களை சொல்ல தெரியாது. அப்ப இவங்க வந்து தன்னுடைய வலியும் வேதனையும் தான் பேசுவாங்க. அந்த இடத்துல அவங்க மடக்கி பேசுற மாதிரி இவர்களுக்கு பேச தெரியாது. அப்ப சரியான ஆட்கள் இருந்தாதான் அவர்களுக்கு பதில் கொடுக்க முடியும். புரியுதுங்களா? அந்த மாதிரி ஒரு இடத்துல ஒரு மீடியா வந்து ஒரு கேள்வி கேட்குது. கேள்வி கேட்கக்கூடிய இடத்துல ஒரு சிலர் பேசுறதுக்கு அவர்களுக்கு பேச தெரியலன்னு ஒன்றியம், நகரம், மாவட்ட கழகத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் இதை போன்று ஊடகங்களுக்கு பேட்டி கொடுக்கணுமே ஆனால் நீங்க தலைமையை தொடர்பு கொண்டுட்டு கொடுங்க அப்படின்றத கொடுத்துருக்குறாங்க. இது வந்து அறிவுறுத்தல் தானே தவிர்த்து தடை கிடையாது.
நீங்கள் யாரும் கொடுக்கக்கூடாதுன்னு எந்த இடத்துலையும் ஆர்டர் போடலை. என்கிட்ட அதுக்கான நகல்களும் இருக்குது, புரியுதுங்களா? அதை வச்சு தான் சொல்கிறேன். அப்படி தான் அறிவுறுத்தப்பட்டிருக்கே தவிர்த்து அதே போல் ஸ்போக்ஸ் பர்சன் யாருமே நீங்கள் இங்கே போய் பேசாதீங்க, அங்கே போய் நான் எல்லா இடத்துக்குமே கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறேன். தினந்தோறும் இப்போ நீங்கள் பேசுனீங்க, அதை நான் அப்படியே ஒட்டு மொத்தமாக நான் பேசவே மாட்டேன்னு நான் கடந்து வந்துடல. அதற்கு முறையான பதிலை முன் வச்சுட்டு ஆனால் அதை பேச மாட்டேன்னு உங்கள்கிட்ட நான் அதையும் எடுத்து சொல்லிட்டு தான் அதை கடந்து வராமே தவிர்த்து ஒரு விஷயம் தவிர்ப்பதற்காக இப்படிப்பட்ட ஒரு விஷயங்களை கட்டமைக்குதுன்னு சொன்னால் அது முற்றிலும் தவறானது, உண்மைக்கு புறம்பானது. பாத்ரூமுக்கு கக்கூசுக்கு கதவு போடுறதுக்கும் செவரு வைக்கிறதுக்கும் காசு இல்லை. உங்கள் அப்பாவுக்கு தெரு முழுக்க இப்போ செலவு வைக்கிறதுக்கு காசு இருக்கா? அதை தாண்டி எல்லா இடத்துலையுமே பள்ளி நாப்கின் சானிடரிஸ் ஃப்ரீயாக கொடுப்பேன்னு சொல்கிறாரு. ஆல்ரெடி இது இருக்குன்றது நான் சொல்றேன். இருக்குன்றது யாருக்கும் கிடைக்கலன்னு சொல்றேன். கிடைக்கல, கொடுக்கட்டும்னு சொல்றேன். நிச்சயமா நேர்ல கண்டிப்பா கொடுப்பாங்கன்னு தான் நீங்க சொல்லிட்டு தரலன்றதுதான். இப்போ நான் ஒருத்தர் ஒரு நடிகரோட 75 ஆண்டுகளா நீங்க வளரவே வைக்கல மக்களை. அதனாலதான் இன்னைக்கு 1000 ரூபாய் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. நீங்க ஒரே ஒரு விஷயத்த நான் திருப்பி என்ன கேட்கிறேன், நான் பழங்குடியினர் மக்களுடைய 7000 கோடி எடுத்து நீங்க எது கொடுத்தீங்க? இப்போ தம்பி அஜித் குமாரை அடிச்சிங்க, கொன்னுட்டீங்க. வழக்கை எப்படி முடிச்சு வைக்கிறீங்க? முன்னாள் அமைச்சர் ராசா பைத்தியக்காரனுக்கு தான் இது சாத்தியம். உங்களை பைத்தியம் தான் சொல்லணும். நீங்கள் நான் முதல்வன் திட்டத்தில் பயணம் பண்ண எல்லாத்த பற்றியும் பேசுகிறீங்க. ஆனால் அங்கே ஒருத்தி பஸ்ஸோட கம்பியை பிடிச்சிட்டு கடைசி வரைக்கும் ஓடினால இன்னைக்கு எக்ஸாம் எப்படியா நம்ம எழுதிடணும்னு.